வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனர் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் கம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 3-2 பெரும்பான்மையில் தோல்வி. அமைச்சர் GL தீர்வுக்கு வந்தாலும் ஆசிரியர்கள் தொடர்ந்தும் ஆஃப்லைனில். 18 லிட்டர் எரிவாயு சிலிண்டரின் விலை 1150 ரூபாவாக குறைப்பு. ரிஷாடின் வீட்டில் பணிபுரிந்த சிறுமிக்கு நீதி வேண்டி ரிஷாடின் வீட்டிற்கு முன்பாகவும் டயகமுவிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். சைனாஃபோம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 195% நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கொரோனாவின் 4வது அலை தொடர்பில் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை. இந்தியாவில் கொரோனா மரண எண்ணிக்கை பட்டியல் தொடர்பில் சர்ச்சை. அமைச்சர் உதய கம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பாராளுமன்ற விவாதம் நேற்றும் இன்றும் இடம்பெற்றது. இப்பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை 5:45க்கு இடம்பெற்றது. இவ்வாக்கெடுப்பில் அமைச்சர் உதய கம்மன் பிளவிற்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 91 வாக்குகளினால் தோல்வியடைந்தது. பிரேரணைக்கு ஆதரவாக 61 வாக்குகளும் எதிராக 152 வாக்குகளும் கிடைத்தன. எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அமைச்சர் உதய கம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கடந்த 22ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தியினரால் சபாநாயகர் மஹிந்த அபிவர்தனவிடம் கையளிக்கப்பட்டது. 10 விடயங்களை அடிப்படையாக வைத்து நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டது. எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் திருத்தம் ஒன்றை மேற்கொண்டு முழு அமைச்சரவைக்கும் எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையாக அதனை மாற்றுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க நேற்று யோசனை முன்வைத்தார். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் நிலையற் கட்டளையின் பிரகாரம் இவ்வாறான திருத்தத்தை மேற்கொள்ள முடியாது என சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். 2 நாட்களாக இடம்பெற்ற விவாதத்தில் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இன்று இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கதைக்கின்ற மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தேசிய உணர்வின்றியும் மக்களின் எதிர்காலம் தொடர்பிலும் சிந்திக்காமலும் கதைக்கிறது. தேசிய ரீதியிலான இவ்வாறான பாரிய பிரச்சனைகளின் போது எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் செயற்படும் எதிர்க்கட்சி எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் எமக்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருகிறது. அதற்கு காரணம் நாம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களின் வெற்றியாகும். எந்த நிலையிலும் மக்களை வாழ வைப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்க வேண்டும். அதனால்தான் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் குழு நியமிக்கப்படுகிறது. இந்த குழு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். எனினும் இங்கு எரிபொருள் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. என் அரசியல் வாழ்வில் எரிபொருள் விலையை குறைத்த அரசாங்கத்தை நான் பார்த்ததில்லை. சகல அரசாங்கங்களும் அதிகரித்தே வருகின்றன. ஆமாம், நாம் வந்தவுடன் எரிபொருள் விலையை குறைத்தோம். எமக்கு இறுதி கால பகுதியில் விலையை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. சூத்திரம் ஒன்றை அமைத்தோம். அதனை வைத்தே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அதனால் இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பானது உதய கம்மன்பில அவர்களை பதவி விலக்குவதற்கான ஒரு காரணமாக அமையாது என்பதே என்னுடைய கருத்து. பிரதான எதிர்க்கட்சியினால் கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் இது அவருடைய தனிப்பட்ட ஒரு செயலோ தனிப்பட்ட கொள்கை அல்ல. இது இந்த கூட்டு அரசாங்கத்தினுடைய கூட்டு கொள்கையாக கூட்டு செயல்பாடாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு வீண் விரயமான அல்லது மக்களுடைய பணத்தை வீண் விரயமாக்குகின்ற ஒரு செயலாகத்தான் கருத வேண்டியிருக்கின்றது. ஒரு நாட்டின் எரிபொருள் விலையேற்றமானது அந்த நாட்டின் அனைத்து பொருட்களினதும் விலையேற்றத்துக்கு காரணமாகும் என்பதை நான் புதிதாக கூறி தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை. நமது நாடு இன்று பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலைப்பாடானது நமது நாட்டுக்கு மாத்திரம் நிகழ்ந்த ஒரு நிலை அல்ல. கோவிட்-19 கொரோனா அனர்த்த நிலை காரணமாக முழு உலகமுமே இன்று பொருளாதார நிலையில் பாரிய வீழ்ச்சிகளை கண்டு வருகின்றன. அதே நேரம் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக நமது கடல் தொழிலாளர்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதையும் இந்த நாட்டின் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையில் நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மாண்புமிகு ஜனாதிபதி, மாண்புமிகு பிரதமர், துறை சார்ந்த
கௌரவ அமைச்சர் கம்மாம்பிள்ளை அவர்களுடனும் கலந்துரையாடி 35 ரூபாவாக விலையேற்றப்பட்டிருந்ததை நாங்கள் கலந்துரையாடி அதை 7 ரூபாவாக குறைத்து எங்களுடைய கடத்தொழில் மக்களுக்கு அல்லது மண்ணெண்ணெயை பாவிக்கின்ற மக்களுக்கு 28 ரூபா மேலதிக உதவியாக நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் மூலம் சில வேளை உதய கமன்பிள்ளை அவர்களை அமைச்சு பதவியிலிருந்து இறக்கலாம் என்றால் அல்லது அரசாங்கத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்றால் இதில் ஏதாவது நன்மை இருக்கிறது எதிர்க்கட்சியினருக்கு என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் 150க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் எல்லோரும் இந்த அமைச்சரோடு இருக்கிறார்கள். அரசாங்கம் ஆதரவாக அல்லாமல் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்ப்பாக வாக்களிக்கின்ற இந்த நேரத்தில் ஏன் இவ்வாறான வீண்விரயத்தை இந்த பாராளுமன்றம் செய்கிறது, ஏன் இந்த நேரத்தை வீணாக்குகிறது என்பதுதான் இன்று நமக்கு இருக்கின்ற பிரச்சனை ஆகும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு நலவுக்காக இந்த பாராளுமன்றத்தின் நேரத்தை பாவித்து நாங்கள் அதில் பயனை பெறக்கூடியதாக இருந்தால் உண்மையில் நன்மையாக இருக்கும். விஸ்வாசபங்க யோஜனாவே நம்பிக்கையில்லா பிரேரணையானது அந்த நபரின் தனிப்பட்ட செயற்பாடுகளை கொண்டு தீர்மானிக்கப்பட மாட்டாது. அவரின் கடமைகளை சரியாக மேற்கொண்டாரா இல்லையா என்ற விடயமே நம்பிக்கையில்லா பிரேரணையில் கவனம் செலுத்தப்படும். இது ஊடகங்களினால் திணிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையாகும். ஊடகங்களினால் உருவாக்கப்பட்ட மோதலை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற ஒன்றை நோக்கி கொண்டு வந்துள்ளனர். ගොඩනැගී තිබුණු ගැටුම ඔවුන් ලාභ ලෙස උපයෝග කරගන්නවා. විශ්වාස භංගයක් කරහා වෙනත් දිශාවකට තල්ලු කරා. ඒ කියන්නේ මේ රටේ දේශපාලන පිළිබඳ අවම හෝ චලනයන් පිළිබඳ හැඟීමක් නොතිබුණු බව තමයි මේ පෙන්නුම් කරන්නේ. අනුර කුමාර මහත්තයා එක විග්‍රහ කරා. அனுரகுமார் திசாநாயக்கி இவ்விடயத்தை இவ்வாறு அர்த்தப்படுத்தினால் நான் இதனை வேறு விதத்தில் அர்த்தப்படுத்துவேன். உங்களின் பிழையான அர்த்தப்படுத்தல்கள் காரணமாகவே பாராளுமன்றத்தில் இன்று உங்களது கட்சி நலிவடைந்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நபர் அமைச்சராகும். ஆனால் எரிபொருள் விலை அதிகரிப்பை நிதி அமைச்சரே மேற்கொள்கிறார். அதனால் நிதி அமைச்சரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். வாழ்க்கை செலவு குழுவில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்களும் இதற்கு பொறுப்பு கூறல் வேண்டும். என்னுடைய யோசனையில் இன்னும் ஒன்று உள்ளது. மக்களின் கொள்கை செயற்படுத்தப்படாமை இது சகல அமைச்சர்களிடம் பொறுப்பாகும். ஒரு அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை ஆளும் கட்சியை பலப்படுத்தும் என நீங்கள் தெளிவாக கூறுகிறீர்கள். நீங்கள் அதில் ஒரு படி மேல் சென்று அமைச்சரவையை அதற்குள் கொண்டு வந்து முழு அரசாங்கத்தையும் பலப்படுத்த வழிவகுத்தீர்கள். இதற்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நாம் எமது அடிப்படை கொள்கையில் செயற்பட முடியாவிடின் கூட்டணி அரசியலுக்குள் நாம் ஒன்றிணைய வேண்டும். இங்கு சிறு கட்சிகளுக்கு ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்று கூறுகிறார்கள். அது பள்ளியான கருத்து. அவர்கள் மண்ணை தோண்ட முடியும். சிறிய காற்றடித்தாலும் அந்த மரம் சரிந்துவிடும். அதனால் கூட்டணி அரசியலுக்குள் பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் உள்ளனர். அதனை தெரிவிக்க நாம் சந்தர்ப்பம் வழங்குவோம். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் தற்போதைய எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் அப்போதிருந்த பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அதன் மீது விவாதம் நடத்த எமக்கு ஒரு நாள் மாத்திரமே வழங்கப்பட்டது. 2019 අප්‍රේල් මාසේ අපේ වත්මන් විපක්ෂය எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதிக்க 3 நாட்கள் கோரி உங்களின் பிரதமரை விடவும் உயர்ந்த இடத்தில் என்னை வைத்தமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். இதில் முக்கிய நன்றி என் நீண்டகால நண்பர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கே செல்ல வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருக்காவிடின் மக்கள் என் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். எங்களது உறுப்பினர்கள் எந்தளவு எனக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்பதை ஒருபோதும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்காது. இந்த சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். ඉතිහාසයේ කුණු කූඩේට ඇද වැටි අනාගතය විසින් මා නිදහස් කරනු ඇත. ඒ දිනේ උදාවන තෙක් මම උපේක්ෂාවෙන් බලා සිටිමි. දැන් ඡන්දය පාවිච්චි කරන්න පුළුවන්. ඔව්. දැන් ඡන්දය ප්‍රකාශ කරන්න. යෝජනාවට පක්ෂව ඡන්ද 61යි විපක්ෂව ඡන්ද 152යි. යෝජනාව ප්‍රතික්ෂේප වී ඇත. පරාජය වී ඇත.
මෙහිදී සමගී ජනබලවේගයේ නියෝජනය කරන ඉෂාක් රහ්මාන් හා ඩයිනා කමගේ යන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් විශ්වාසභංගයට විරුද්ධව ඡන්දය ලබා දුන්නා. අපේ ජනබල පක්ෂය නියෝජනය කරන පූජ්‍ය අතුරුලේ රතන හිමියන්ද ඊට විපක්ෂවයි ඡන්දය ලබා දුන්නේ. මීට අමතරව අලි සබ්රි රහීම්, මොහමඩ් මුෂාරෆ් යන මන්ත්‍රීවරුන්ද විශ්වාසභංගයට විරුද්ධව ඡන්දය ප්‍රකාශ කළා. ඡන්දය විමසන අවස්ථාවේදී ආණ්ඩු පක්ෂය නියෝජනය කරන විජේදාස රාජපක්ෂ හා චමල් රාජපක්ෂ යන මහත්වරුන් සභාගයේ සිටියේ. கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் ஆசிரியர் சங்கத்துக்கு இடையில் இன்று முற்பகல் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை எவ்வித இணக்கப்பாடுகளுமின்றி நிறைவடைந்துள்ளதாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்ட சில ஆசிரியர் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறெனினும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் பிரச்சினைகளுக்கு செயல்முறை ரீதியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் சில கடந்த 12ஆம் திகதி முதல் ஆன்லைன் கல்வி நடவடிக்கைகளிலிருந்து விலகி தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இந்நிலையில் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்காக இன்று முற்பகல் கல்வி அமைச்சில் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இதில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது தொடர்பில் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் கவனத்திற்கு கொண்டுவர உள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ள போதிலும் சில ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். 2008ஆம் ஆண்டு அதிபர் ஆசிரியர் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத்தர அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் எமக்கு நம்பிக்கை இல்லை. முழுமையான செயற்பாட்டு ரீதியான விடயங்களையே நாம் நம்புகிறோம். எங்களை பொறுத்தவரை இப்பேச்சுவார்த்தை ஓரளவு வெற்றியளித்துள்ளது. ஒன்றாக ஆர்ப்பாட்டம் செய்த குழு இப்போது இரண்டாக பிளவடைந்து நேற்று ஒரு குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த குழு இன்று பேச்சுவார்த்தை நடத்தியது. நாம் அனைவரும் கோருகின்றமை ஒரே விடயம். அமைச்சு வெளியிட்டுள்ள சுபோதினி குழு அறிக்கைக்கு அமைய அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும். இந்த அரசாங்கத்தினூடாக எம்மால் இதனை வெற்றி கொள்ள முடியும் என நாம் நம்புகிறோம். இதேவேளை முன்பள்ளி ஆசிரியர்கள் 1500 பேருக்கு குரு அபிமானி புலமை பரிசில் வழங்கும் நிகழ்விலும் இப்பிரச்சினை தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. நாம் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்தில் நாம் பிழைத்து விட்டோம். எல்லா விடயமும் அரசியல்வாதியின் முதுகில் சுமத்தப்படுகிறது. இப்போதும் அதுவே நடந்துள்ளது. நீண்ட காலமாக இப்பிரச்சினை உள்ளது. சில அதிகாரிகள் இப்பிரச்சனையை தீர்க்கும் விடயத்தில் தோல்வியடைந்துள்ளதால் அது எமது அரசாங்கத்திற்கு சுமையாக மாறியுள்ளது. ஆசிரியர் சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் கடும் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். எமது பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. எனவே இந்த பிரச்சனைக்கு விரைவாக நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். 18 லிட்டர் எரிவாயு சிலிண்டரை 1150 ரூபாவிற்கு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகேவன தெரிவிக்கிறார். சந்தையில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வதந்தி பரப்பப்பட்டாலும் அவ்வாறான நிலை ஏற்படாதிருக்க அரசாங்கம் உயர்ந்தபட்ச நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். கிலோகிராம் 12.5 கிலோகிராமாக இருந்த எரிவாயு சிலிண்டரின் விலை 1495 ரூபாவாக காணப்பட்டது. அது 18 லிட்டராக மாற்றப்பட்டு 1350 ரூபாவுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 18 லிட்டர் என்பது கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் என்றும் அதனை விற்பனை செய்தால் உயர்ந்தபட்ச விலை 1150 ரூபாவாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சரவையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 9.5 கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயுவின் விலையே இவ்வாறு 1150 ரூபாவாக இருக்க வேண்டும். நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே அமைச்சரவையின் அனுமதி பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நிதி அமைச்சு இது தொடர்பில் எரிவாயு நிறுவனங்களுக்கு அறிவித்து அதன் பின்னர் ஒரு சில தினங்களில் சந்தையில் இந்த விலையில் எரிவாயு சிலிண்டரை கொள்வனவு செய்ய முடியும். ඉදිරි දින කිහිපෙදී වෙළඳපොළ තුළ ඒ කැබිනට් මණ්ඩලය අනුමත කරපු මුදලට පාරිභෝගිකයන්ට ලබා ගැනීමට අවස්ථාව ලැබෙනවා.
லாப்கேஸ் நிறுவனம் எரிவாயு இறக்குமதியை நிறுத்துவதற்கு தீர்மானித்திருந்தாலும் இந்நிலைமையினை கையாள்வதற்கு தேவையான எரிவாயு தொகை தம்படம் உள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவிக்கின்றது. லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் ஊடாக எந்த வருடத்திலும் எவ்வகையிலும் சிலிண்டர்களில் எரிவாயுவை விநியோகிக்க முடியும். இதற்கு தேவையான எரிவாயு தொகை தற்போது உள்ளதாகவும் எதிர்காலத்தில் தேவையான மேலதிக தொகையினை கொண்டு வருவதற்கு தமக்கு முடியும் எனவும் லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவிக்கின்றது. இதனால் எவ்விதத்திலும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் தேஷார ஜெயசிங்க தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதூதீனின் இல்லத்தில் பணிபுரிந்த நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்த சிறுமி தொடர்பில் மேலும் சில தகவல்களை தேடி பொரலை போலீசார் மற்றும் கொழும்பு தெற்கு சிறுவர் மகளிர் பணியக அதிகாரிகள் குழு சிறுமியின் வீடு அமைந்துள்ள டயகம பகுதிக்கு சென்றுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிஷாட் பதூதீனின் வீட்டுக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றதோடு டயகம பிரதேச மக்களும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பத்யுதீனின் இல்லத்தில் பணிபுரிந்த 16 வயது சிறுமி தீக்காயங்களுக்குள்ளாகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். ஹட்டன் டயகம 3ஆம் பிரிவை வசிப்பிடமாக கொண்ட இச்சிறுமி இடைத்தரகரூடாக குறித்த வீட்டுக்கு பணிப்பெண்ணாக சேவைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தற்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ரிஷாட் பத்யுதீனின் மனைவி உள்ளிட்ட 4 பேரின் தொலைபேசி அழைப்பு அறிக்கையினை போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தொலைபேசி நிறுவனங்கள் சிலவற்றுக்கு நேற்று உத்தரவிட்டது. உயிரிழந்த சிறுமியை ரிஷாட் பத்யுதீனின் வீட்டுக்கு அழைத்து வந்து ஒப்படைத்த இடைத்தரகரின் வங்கிக் கணக்கு தரவுகளை தருமாறு நீதிமன்றம் குறித்த வங்கிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பத்யுதீனின் வீட்டுக்கு முன்பாக இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இதன் தலைவர் ரவிக்குமார் உள்ளிட்ட இம்முன்னணியின் உறுப்பினர்கள் சுலோகங்களை ஏந்தி சிறுமிக்கு நீதி வேண்டியும் குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். முதலாவதாக அவர் செய்த பிழை 15 வயது பிள்ளையை வேலைக்கு அமர்த்தியது மாபெரும் தவறு. இதுக்கான நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இதுக்கான நீதி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. எமது அரசாங்கம் சரியான முறையிலே நேர்மையான முறையிலே இந்த திட்டத்தை சரியான முறையிலே வழி செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறுமிக்கு சரியான நீதி நியாயம் கிடைக்கும் வரையும் எமது போராட்டம் நடக்கும். இந்த சிறுமிக்கு நடந்த அநீதி மீண்டும் ஒரு மலையக பெண்மணிக்கு நடக்கக்கூடாது. இதற்கு ஒட்டுமொத்தமாக மலையக மக்கள் மாற வேண்டும். அந்த பிள்ளையின் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுக்கு நீதி கிடைக்க வேண்டும். போலீஸ் அதிகாரிகள் இதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கு சரியான யார் குற்றவாளியோ அவருக்குண்டான தண்டனை வழங்கும் வரை நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவோம். சிறு பிள்ளைகளை வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாதா? அப்படி எடுத்து 15 வயசு 8 மாசத்துல சிறுமியை எடுத்து வேலைக்கு எழுது. இப்பொழுது அவர் இறந்திருக்கார். அல்தாபங்களை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மண்ணெண்ணெய் எப்படி வந்துச்சு, அந்த புள்ள எப்படி இறந்துச்சு, இதுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதேவேளை முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பத்யுதீனின் வீட்டுக்கு வேலைக்கு சென்று மர்மமான முறையில் உயிரிழந்த டயகம 3ஆம் பிரிவு சிறுமியின் மரணத்துக்கு நீதி வேண்டி டயகம மக்கள் இன்று கருப்பு பட்டி அணிந்து கவன ஈர்ப்பு ஊர்வலத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். டயகம 3ஆம் பிரிவு தோட்டத்திலிருந்து ஊர்வலமாக வந்த அப்பகுதி மக்கள் டயகம நகரில் சுலோகங்களை ஏந்தி நீதி கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தோட்ட தொழிலாளர்கள், அரசியல் பிரதிநிதிகள், பொதுமக்கள், வர்த்தகர்கள், விவசாயிகள் என பலர் இவ்வார்ப்பாட்டத்தில் இணைந்திருந்தனர். இவ்வார்ப்பாட்டத்தில் உயிரிழந்த சிறுமியின் உறவினர்களும் இணைந்து கொண்டு கருத்து வெளியிட்டனர். சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு சொல்றோம். அதை நம்ம போர்ட்லையும் பாடப்புத்தகங்களை மட்டும் சொல்லி வேலை அதை நிஜத்தில் காமிக்கணும். இன்னைக்கு மலையத்துலேருந்து ஒரு பெண்மணி போயிட்டு அப்படி பாலியல் இச்சைக்கு உட்பட்டு ஒரு தீ விபத்தில் உள்ளாகின மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு சரியான தீர்வு நமக்கு கிடைக்கணும். இப்படியே போனுச்சுன்னா இன்னும் நம்ம உடன் பிறந்த சகோதரிகளுக்கு என்னென்ன நடக்குமோ. இந்த நிசாரணை மரணம் கடைசி முடிவாகத்தான் இருக்கணும்ட்டு நாங்கள் பெண்கள் அவ்வளவும் எதிர்பார்க்கிறோம். பெற்றோர்கள் தீர்மானிப்பது, பெண்களை கொழும்புக்கு அனுப்புவது அதை தவிர்த்து கொள்ளணும். யாராவது புரோக்கர்மார் பிள்ளைகளை வீட்டு வேலைக்கு அனுப்புங்க, இவ்வளவுதான் காசு தாரோம் அப்படின்னு சொன்னா மலைய பெண்கள் அவ்வளவு பேருமே புரோக்கர்மார அடித்து அனுப்புவோம். நாங்க பெண் பிள்ளைகளை பாதுகாத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காரு. பெண் பிள்ளைகளை உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள். கொழும்புக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டாம். ஜனாதிபதி அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கொலையை மீண்டும் விசாரித்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை 16 வயது சிறுமி உயிரிழந்தமைக்கு நீதி வேண்டி யாழ் மத்திய பஸ் நிலையத்தில்
மலையகத்தைச் சேர்ந்த ஒருவர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இலங்கை போலீஸ் உயர் அதிகாரிகள் அனைவருமே இன்று கூடி இதுக்கான விசாரணையை மேற்கொள்ளும்படி நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது தங்கையின் மரண விசாரணை நேரடியாக ஜனாதிபதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே இன்று பாராளுமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர். நுவரெலியா மாவட்டம் டயகம பிரதேசத்தில் அமைந்துள்ள அக்ரபத்தனை பிளான்டேஷன் டயகம 3ஆம் பிரிவை சார்ந்த ரஞ்சனி ராஜமாணிக்கம் ஜெயராஜ் யூட்குமார் தம்பதிகளின் மகள் இஷாலினி இம்மாதம் 3ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதூதீன் அவர்கள் இல்லத்தில் நிகழ்ந்த சந்தேகத்துக்கிடமான தீப்பற்றிய சம்பவத்திலே படுகாயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனை இறந்து போனார். இது முழு நாட்டிலும் சோக அலைகளையும் கோப அலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல, இது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பிரச்சனையும் அல்ல, இது தமிழ் முஸ்லீம் சிங்கள இன பிரச்சனையும் அல்ல, இது சமூக பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஆகவே அரசாங்கம் உடனடியாக சம்பந்தமாக நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். எந்தவித அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் விசாரணை மேற்கொள்ளுங்கள். புதைக்கப்பட்ட இசாலியின் சடலம் மீண்டும் வெளியே எடுக்கப்பட்ட புதிய சட்ட வைத்திய விசாரணை அறிக்கை பெறப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் நிகழ்ந்திருந்தால் எவராக இருந்தாலும் கூட அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்பதையும் தமிழ் போக்கூட்டணி தலைவரிடம் முறை இந்த இடத்தில் நான் தெளிவாக குறிவைக்க விரும்புகின்றேன். சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகி இருந்திருக்கின்றார் என்று மருத்துவ அறிக்கைகள் வெளிவந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இதற்கு முழுமையான ஒரு அறிக்கை எந்த விதமான பாரபட்சமும் இன்றி தராதரமும் பார்க்காமல் தப்பு செய்தோருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வருகின்றோம். ஏனென்றால் மலையக சிறுவர்கள் பாதிக்கப்படுவது இது முதல் தரம் அல்ல. 2021ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட 10 பேர் இந்த மாதிரியான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அலே ஹட்டன் வெளியோய தோட்ட சிறுவன் அச்சுனன் லோகநாதன், பூகாவத்தை புவனேஸ்வரன் லிங்கேஸ்வரன், கெட்டபுலா கிருஷ்ணவேணி, மஸ்கெலிய லக்ஷபான சென்ட் ஆண்ட்ரூஸ் தோட்டத்தை சேர்ந்த லட்சுமணபதி மதுரை வீரன் ஜீவராணி, நூல்கந்திர தோட்டத்தை சேர்ந்த ராமையா குமுதினி, தலவாக்கலை மில்டன் தோட்டத்தை சேர்ந்த ஆனந்தன் நந்தினி, பதுளையை சேர்ந்த சிறுமி ஒருவர் பாலியல் வன்முறை கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். 9வது நாவலப்பட்டி பகுதியிலே அரங்கலை பகுதியிலே கடந்த வாரம் 13 வயதான ஒரு மகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு மலையகத்திலே இந்த துஷ்பிரயோகங்கள் நடப்பதற்கு காரணம் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுடைய வறுமை என்று சொன்னாலும் கூட கொழும்பிலே வந்து இந்த வர்த்தகர்கள் இவ்வாறான செயல்களை செய்வதை அமைச்சர் அவர்கள் தடை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பொறுப்பு வாய்ந்த ஒரு கட்சியின் தலைவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சமூகத்தை வழிநடத்துவர் என்கின்ற ரீதியிலே ரிஷாட் பதூதீன் அவர்கள் அந்த சிறுமிக்கு நீதி கிடைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சைனோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களில் 95% உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. விசேடமாக டெல்டா வைரஸ் தீர்விற்கு உயர்ந்தபட்ச தீர்வை இது வழங்குவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்துள்ளனர். இதேவேளை கொரோனாவின் 4வது அலையை நாம் நெருங்கி வருவதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கிறது. நேற்றைய தினம் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1464 ஆகும். அதற்கமைய மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,86,419 அதிகரித்துள்ளது. தற்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 20,892 ஆகும். 2,61,848 நோயாளர்கள் குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் 5,000க்கும் அதிகமான நோயாளர்கள் குணமடைந்து சென்றமை விசேட அம்சமாகும். இலங்கையில் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 3,827 ஆகும். நேற்றைய தினம் 48 மரணங்களும் சம்பவித்துள்ளன. தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் கீழ் ஒரு தடுப்பூசியாவது ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 58,76,281 ஆகும். 16,97,686 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். மஸ்கலிய மற்றும் நோவட் பகுதிகளில் 30 வயதிற்கு அதிகமான 6,000 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. விசேடமாக தோட்டப்புற பகுதிகள், நகர்ப்புறம் மற்றும் கிராமிய பகுதிகளில் அதிகளவானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர்.
நாம் சைனோஃபார்ம் தொடர்பான புதிய ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளோம். ஆய்வுக்கென கொழும்பு நகருக்குள் 323 பேரை தெரிவு செய்தோம். தடுப்பூசி ஏற்றுவதற்கு முன்னர் அவர்களின் இரத்த மாதிரி பெற்றுக் கொள்ளப்பட்டது. தடுப்பூசி ஏற்றப்பட்டதன் பின்னர் பல சந்தர்ப்பங்களில் இரத்த மாதிரியை பெற்றுக்கொண்டு அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி எவ்விதத்தில் அதிகரிக்கிறது என்பது தொடர்பில் 6 வாரம் ஆய்வுகளை மேற்கொண்டோம். தடுப்பூசி ஏற்றியதன் பின்னர் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியானது இயல்பாகவே கொரோனா தொற்றுக்குள்ளான ஒருவருக்குள்ள எதிர்ப்பு சக்தியுடன் எவ்வாறு செயல்படுகிறது என்பது தொடர்பில் இந்த ஆய்வில் கண்காணித்தோம். தடுப்பூசி ஏற்றிய 323 பேருக்கு மேலதிகமாக இயல்பாகவே நோய் தொற்றுக்குள்ளான 36 பேரையும் இப்பரிசோதனைக்கு பயன்படுத்தினோம். இவர்கள் இரு தரப்பையும் ஒப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கட்டியெழுப்பப்படுவதை ஆராய்ந்தோம். எனவே எமது பெறுபவர்களின்படி சைனோஃபார்ம் தடுப்பூசியின் ஊடாக அன்னளவாக 195% நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டு 6 வாரத்தின் பின்னர் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. கொரோனாவின் 4வது அலையை நாம் நெருங்கி வருவதாக இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்திய நிபுணர் பத்ம குணரத்ன தெரிவித்தார். தேசிய வைத்தியசாலைக்கு நாளொன்றிற்கு 200 கொரோனா நோயாளர்கள் வருகை தருவதோடு அவர்களில் 100 பேருக்கு ஆக்சிஜன் வழங்கப்பட வேண்டிய தேவை ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார். வைத்தியசாலை கட்டமைப்பு தொடர்பில் எமக்கு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் 4வது அலையின் முதல் பகுதியை நாம் அண்மித்து வருகின்றோம் என்பது இலங்கை வைத்திய சங்கம் என்ற அடிப்படையில் நாம் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றோம். தேசிய வைத்தியசாலைக்கு கடுமையான பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலத்தை போன்றே இக்கால பகுதியிலும் அதிகளவான நோயாளர்கள் வருகை தருகின்றனர். நாளொன்றுக்கு 200 நோயாளர்கள் வருகை தருகின்றனர். அவர்களில் 100 பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகின்றது. கொழும்பு நகர சபைக்குள் 130% டெல்டா தொற்றாளர்கள் காணப்படுகின்றனர். டெல்டா தொற்றாளர்களின் எச்சிலில் இந்த வைரஸ் செறிவு அதிகமாக உள்ளது. இந்த டெல்டா திரிவு மிக வேகமாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு மாதத்திலோ நாடு முழுவதும் பரவலாம். இது நிச்சயம் தெரிந்த ஒரு விடயம். இந்த நோயினால் உயிரிழந்தவர்களில் 54.9% நீரிழிவு நோயாளர்களாகும். ரத்தத்தில் சீனியின் அளவு 180க்கு அதிகமாக இருப்பவர்களுக்கு மரண வீதம் 100க்கு 10 முதல் 11% வரை காணப்படும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. நாட்பட்ட நோய்வாய்க்குட்பட்டவர்கள் இந்நோயினால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். உலகில் உள்ள மிகச்சிறந்த தடுப்பூசி இலங்கைக்கு கிடைத்துள்ளது. இதன் முதல் டோஸிலேயே சிறந்த பெறுபேறு கிடைக்கும் நிலை உள்ளது. இவ்வாறான தடுப்பூசியை அதிக அபாயமிக்கவர்களுக்கு வழங்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக மத்திய நிலையங்களுக்கு வருகை தர முடியாதவர்களுக்கென அவர்களுக்கு அருகிலேயே சென்று தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டம் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. ஊவா பரணகம பிரதேச செயலக பிரிவில் வேலைத்திட்டம் வெற்றிகரமாக இடம்பெறுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சில வீடுகளுக்கு பல கிலோமீட்டர் நடந்தே சென்று சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசி ஏற்றி வருகின்றனர். இலங்கைக்கு இதுவரை மொத்தமாக 1 கோடிக்கும் அதிகமான கொரோனா தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். மன்னாரில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்வியற் கல்லூரி பயிலுநர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. மன்னார் மாவட்டத்தை நிரந்தர வதிவிடமாகவும் அதேபோல் மன்னார் மாவட்ட கல்வி வலயங்களில் கல்வி கற்கும் கல்வியற் கல்லூரி மாணவர்கள் உயர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு பைசர் தடுப்பூசி செலுத்தப்படுகின்றது. வவுனியா புனாவையில் 60 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பமாகி இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. முதற்கட்டமாக 2000 தடுப்பூசிகள் 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. கோவிட் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக 9 மாவட்டங்களுக்கு 9 வேன்களை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் சுகாதார அமைச்சின் வளாகத்தில் இடம்பெற்றது. இவ்வேன்களின் பெறுமதி 900 லட்சம் ரூபாவாகவும் கண்டி, மாத்தளை, நுவரெலியா, அனுராதபுரம், பதுளை, மொடராகலை, ரத்னபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களுக்காக குறித்த வேன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசியல் இலக்குகளை அடையும் நோக்கில் அரசியல்வாதிகள் சிலரால் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் தமது எதிர்காலத்தை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். வடமாகாண கடல் அட்டை பண்ணை உருவாக்குவது தொடர்பில் இரணைத்தீவு கடல் தொழில்சார் சங்க பிரதிநிதிகள் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த கடல் அட்டை குஞ்சுகளை உற்பத்தி செய்கின்ற இவர்கள் எவ்வாறு எந்தவித அனுமதியும் இல்லாமல் ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தின் எல்லையில் இருக்கின்ற இவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கௌதாரிமுனை எல்லைக்குள் வந்து 2 ஏக்கர் நிலத்தை வலுக்கட்டாயமாக பிடித்து அந்த இடத்துல எந்த அனுமதிகளும் இன்றி அந்த மக்களுடைய பயனாளிகளுடைய சங்கத்தினுடைய பிரதேச செயலகத்தினுடைய எந்தவித அனுமதிகளும் இல்லாமல் செய்யப்பட்டதென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணானது. இந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறப்பட்டிருக்கிறது.
ஏன் இவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை? ஆகவே இதற்கு பின்னாலே கையூட்டல்கள் நடைபெற்றிருக்கிறது. தாங்கள் 5000 ஏக்கர் நிலங்களிலே அட்டை பண்ணைகளை செய்ய போகிறோம், அதிலே நபர்களுக்கு தனிநபருக்கு 1 ஏக்கர் பண்ணை என்ற அடிப்படையிலே இந்த பண்ணைகள் வழங்கப் போகிறோம் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. ஒரு நபருக்கு 1 ஏக்கர் அட்டைப்பண்ணை வழங்குவதற்கு அவரிடம் 10 லட்சம் ரூபாய் வரை கையூட்டல் வாங்கப்படுவதாகவே எமக்கு செய்திகள் கிடைத்திருக்கின்றன. சம்பந்தப்பட்டவர்கள் எங்களிடம் தெரிவிக்கிறார்கள், எங்களிடம் இவ்வளவு காசு கேட்கிறார்கள். தனியாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற எங்களோட கடல் அட்டை பண்ணைகளுக்கான லஞ்சம் கொடுத்து பெற்றுக்கொண்டதான கருத்துகள் தான் இங்கு இந்த ஊடகத்திலே வந்துருக்கிறது. இந்த ஊடகத்திலே குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஸ்ரீதரன் எம்பி அவர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த கருத்தை நாங்கள் முற்றாக எதிர்த்து நிற்கின்றோம். இந்த கருத்துகளுக்கு ஏற்கனவே இரணதீவில் செய்யப்படுகின்ற பண்ணைகளை விட இரணதீவில் இன்னும் 150 பண்ணைகளுக்கு மேலே வரவிருக்கின்றது. அந்த பண்ணைகளை ஏனைய தொழிலாளர்கள் இந்த நியூஸை கேட்ட பிறகு தங்களுக்கு வருமா வராதா என்ற கருத்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏனைய தொழிலாளர்மாருக்கும். இந்த கருத்தை வாபஸ் பெறத்துக்கு அவர் உணர்ந்து கொள்ளணும் என்ற நாங்கள் கருத்தை முன்வைக்கிறோம். இதில் தற்போது 1.5 ஆண்டு காலமாக எமது அமைச்சர் அவர்கள் கடல் தொழில் அமைச்சு பதவியை எப்போது அவர் ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து இன்று வரை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இந்த மாவட்டங்களிலே 250 பண்ணைகளுக்கு மேலே அவர் உறுதியை வழங்கியிருக்கிறார். அது ஒரு சிறப்புமிக்க அம்சமாகும். மேலதிகமாக புதுசாக பண்ணைகள் அளக்க வேண்டும் என்று மக்கள் முந்தி அடித்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே ஸ்ரீதரன் அவர்கள் கடற்தொழில் அமைச்சு லஞ்சம் பெற்று அவர் அனுமதியை கொடுக்கிறார் என்ற செய்தியும் மத்தியிலே ஒரு தவறான கருத்தாகவும் இருக்கின்றது. அனைத்து சங்கங்களும் இந்த வேளையிலே சமூகம் கொடுத்து இதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு இருக்கின்றார்கள். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.